சட்டமன்ற உறுப்பினர்களே, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அரசு முதன்மை செயலாளர் அவர்களே, பல்வேறு அரசு துறைகளின் செயலாளர்கள் மற்றும் அலுவலக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். திஷா கமிட்டி கூட்டங்களை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து முறையாக நடத்தி வருது. நம் அரசு பொறுப்பேற்ற பிறகு இது 5வது கூட்டம். ஒன்றிய அரசு திட்டங்களை செயல்படுத்துறத கவனமா கண்காணிச்சு வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றுவதில் அக்கறையோடு நம்ம அரசு செயல்பட்டு வருது. இந்த கூட்டத்தில் தீனதயாள் அந்தியோதயா யோஜனா, தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம், நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் பகுதி மேம்பாட்டு திட்டம், பிரதமரின் குர்ஷி சிஞ்சாயி திட்டம், ஒருங்கிணைந்த குழந்தைகள் வசி திட்டம் போன்ற திட்டங்கள் செயல்பாடுகள் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கு. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் 1989ஆம் ஆண்டு தருமபுரி மாவட்டத்தில் தொடங்கப்பட்ட சுய உதவி குழு ஒரு இயக்கமாகி இன்று இந்தியாவுக்கே முன்னுதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசின் தீனதயாள் அந்தியோதயா யோஜனா, தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம், ஒன்றிய மற்றும் மாநில அரசின் 60:40 என்ற நிதி பங்களிப்பின் அடிப்படையில் முதல் 37 ஊரக மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்டு வருது. கிராமப்புறங்களில் 3,38,000 சுய உதவி குழுக்களும், நகர்ப்புறங்களில் 1,41,000 சுய உதவி குழுக்களும் செயல்பட்டு வருது. இந்த குழுக்களில் 55,12,000 உறுப்பினர்கள் இருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் 45,312 சுய உதவி குழுக்களுக்கு சுழல் நிதியோ 67,97,00,000 ரூபாயும், சுழல் நிதியா 67,97,00,000 ரூபாயும், சமுதாய முதலீட்டு நிதியா 75,127 சுய உதவி குழுக்களுக்கு 801,62,00,000 ரூபாயும், நலிவு நிலை குறைப்பு நிதியா 13,546 கிராம வறுமை ஒழிப்பு சங்கங்களுக்கு 75,73,00,000 ரூபாயும் வழங்கப்பட்டிருக்கு. முதியோர், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள் மற்றும் பழங்குடியினரை கொண்டு 25,000 சிறப்பு சுய உதவி குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாக 1,57,316 நபர்கள் பயனடைஞ்சிருக்காங்க. இதில் 17,207 சிறப்பு சுய உதவி குழுக்களுக்கு 25,81,00,000 ரூபாய் சிறப்பு சுழல் நிதியாக வழங்கப்பட்டிருக்கு. சுய உதவி குழுக்களோட தடையற்ற செயல்பாடுகளுக்கு நம்ம அரசு பொறுப்பேற்ற பிறகு இன்று வரை மகளிர் சுய உதவி உறுப்பினர்களுக்கு 1,25,362 கோடி ரூபாய் வங்கிக் கடன் இணைப்பாக வழங்கப்பட்டிருக்கு என்பதை இங்கே மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்கிறேன். 2025-26ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையின்படி மகளிருக்கு 37,000 கோடி ரூபாய் வங்கிக் கடன் இணைப்பு வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு 3/9/2025 வரை 1,46,100 சுய உதவி குழுக்களுக்கு 13,062 கோடி ரூபாய் வங்கிக் கடன் இணைப்பு வழங்கப்பட்டிருக்கு. உலக மகளிர் நாள் விழா 2025 நான் கலந்துக்கிட்டு சுய உதவிக்குழு மகளிருக்கு அடையாள அட்டைகளை வழங்கினேன். இந்த அடையாள அட்டைகள் விரைவில் அனைத்து சுய உதவி குழுக்களுக்கும் முழு வீச்சில் வழங்கப்படும்னு தெரிவிச்சுக்கிறேன். சுய உதவிக்குழு மகளிருக்கு வழங்கப்படும் அடையாள அட்டை மூலமாக சுய உதவி குழுக்கள் தயாரிக்கிற பொருட்களை 25 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு கட்டணம் இல்லாமல் கிராம மற்றும் நகர்ப்புற பேருந்துகளை எடுத்து செல்வது உள்ளிட்ட எண்ணற்ற சலுகைகளை பெறலாம். நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் பகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 2021-22ஆம் ஆண்டிலிருந்து 2025-26ஆம் ஆண்டு வரை 1,274 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பெறப்பெற்று 12,045 பணிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களோட சிறப்பான ஒத்துழைப்புடன் எடுக்கப்பட்டு
755 பணிகள் முடிக்கப்பட்டிருக்கு.